பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோ அவங்க ஒரு உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சாங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கான அதிர்ஷ்ட வழிபாடாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். ஓகேங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு உத்திரட்டா நட்சத்திரம் அன்னைக்கு சிவனுக்கு போய் அபிஷேகம் பண்ணணும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு தங்கத்தேர் இழுக்கிறது அல்லது பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமாக இருக்கும். முடிந்தவரை தங்கத்தேர் பணம் கட்டி இழுத்து பாருங்க, அற்புதமான யோகம் கிடைக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கு கோவிலில் இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு சென்று ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும். இசைக்கலைஞர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் நட்சத்திரம் அன்னைக்கு கோவில்களுக்குடைய இசைக்கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய 15வது கருத்தரங்கத்தினுடைய இறுதி பேச்சாளராக நான் பேசுகிறேன். ஏறக்குறைய காலையிலேருந்து இந்த ஸ்பீச்செலாம் எப்படி இருந்தது? வித்தியாசமாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேல்யூபிளான பாயிண்ட்டு. 27 நட்சத்திரங்களுடைய பரிகாரங்கள் 2025. இது ராசி பலனுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து மிகப்பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் கட்டாயமாக பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோ அவங்க ஒரு உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சாங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கான அதிர்ஷ்ட வழிபாடாக இருக்கும். 2025ஆவது ஆண்டு உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மகாலட்சுமி வழிபாடு. பரணி நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் ஒரு பூஜை பண்ணலாம், இல்லை கோசாலைக்கு போய் அந்த கோசாலைக்கு ஏதாவது ஒரு தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது இந்த வருஷத்தினுடைய அதிர்ஷ்ட பரிகாரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரம் வர அன்னைக்கு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்வதோ அல்லது தீபம் ஏற்றி வழிபடுவதோ அல்லது தீபதூபம் காட்டுவதோ ஏதேனும் ஒன்று சந்திர பகவானை வழிபாடு செய்வது கிருத்திகை நட்சத்திரத்துக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பரிகாரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரம் அன்று பிள்ளையார்பட்டி சென்று வருதல் மிகப்பெரிய யோகத்தை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரம் அன்று பிள்ளையார்பட்டி சென்று வருவது மிகுந்த யோகத்தை தரும். மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் பூசம் நட்சத்திரம் அன்று சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மிகுந்த நற்பலன்களை தரும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிவ ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி ரோகிணி நட்சத்திரக்காரது மிருகசீட நட்சத்திரம். மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரம் அன்னைக்கு நான் கரெக்டாக சொல்கிறேண்ணா? மிருகசீடத்துக்கு பூச நட்சத்திரம் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஓகேங்களா? அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். ஓகேங்களா? திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு உத்திரட்டா நட்சத்திரம் அன்னைக்கு சிவனுக்கு போய் அபிஷேகம் பண்ணணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவனுக்கு போய் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம், இல்லை அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி தந்து அன்னைக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது கட்டாயமாக உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலனை போக்கி கொடுக்கும், நல்ல பலன்களை அதிகரித்து கொடுக்கும், தேவையற்ற வம்பு வழக்குகளை கட்டுப்படுத்தும். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு தங்கத்தேர் இழுத்தல் அல்லது பார்த்தல் மிகப்பெரிய அதிர்ஷ்ட பரிகாரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு தங்கத்தேர் இழுக்கிறது அல்லது பார்க்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமாக இருக்கும். முடிந்தவரை தங்கத்தேர் பணம் கட்டி இழுத்து பாருங்க, அற்புதமான யோகம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். அந்த மலர் மாலை என்பது அவருடைய உயரத்துக்கு இருக்கணும். அங்கே தான் சீக்ரெட். அவருடைய உயரத்துக்கு அந்த மலர் மாலை இருக்கணும்.
மலர் மாலைகளுக்கெல்லாம் தேவதைகள் இருக்காங்க. மலர் மாலைகள் சாத்தும் போது அந்த தேவதைகள் தான் மலர் மாலையிலேயே அமர்ந்து அந்த மகா கடவுளான மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அதாவது மந்திரங்களை ஜெபிப்பார்கள், மந்திரங்களை புகழாரமாக மாட்டுவார்கள். அதுக்கு தேவை என்னது? மலர் மாலை அவங்களுக்கு தேவை. அந்த மலர் மாலை தேவதைகள் நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அது அது மலர் மாலை சாற்றும் போது ஆனந்தமாக பெருமாளை சத்தி பாடுவாங்க. அதை பாடிட்டு இவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு சொல்லி உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத சீக்ரெட். இது மலர் மாலை தேவதைகள் இருக்காங்க. அதை கட்டாயமாக அடுத்தடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்தது ஆயிலி நட்சத்திரக்காரர்கள். ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் கேட்ட நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கம் சென்று ராமானுஜர் வழிபாடு செய்ய வேண்டும். ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கம் ராமானுஜருடைய வழிபாடு. மகம் நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கு கோவிலில் இசைக்கலைஞர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு சென்று ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும். இசைக்கலைஞர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்கள் அவிட்டம் நட்சத்திரம் அன்னைக்கு கோவில்களுக்குடைய இசைக்கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் மிருகசீட நட்சத்திரம் அன்று பூர நட்சத்திரக்காரர்கள் மிருகசீர நட்சத்திரம் அன்று திங்களூர் சென்று சந்திர பகவானை வழிபட வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்கள் மிருகசீட நட்சத்திரம் அன்று திங்களூர் சென்று சந்திர பகவானைக்கு அபிஷேகம் செய்யலாம், அல்லது உங்களால் என்ன பண்ண முடியுமோ அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரம் அன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரம் அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் சென்று அங்கே துர்க்கைக்கு வஸ்திரமும் பூ மாலையும் அது இல்லாமல் சாம்பிராணி வாங்கி கொடுக்கணும். இந்த 3 பொருளுக்கு ரொம்ப முக்கியம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரம் அன்று துர்க்கை கோவிலுக்கு சென்று சிவ ஆலயத்தில் உள்ள துர்க்கைக்கு சென்று அங்கே ஒரு வஸ்திரம் துர்க்கைக்கு, ஒரு மலர் மாலை, அவங்களுக்கு சாம்பிராணி தூபம் காட்டுவதற்கு சுத்தமான பால் சாம்பிராணி வாங்கி தரணும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரம் அன்று அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்த வேண்டும். சார் முனீஸ்வரன் இருக்கலாம், ஐயனாரப்பன் இருக்கலாம், கருப்பண்ண சுவாமி இருக்கலாம், மாடன் தெய்வங்கள் இருக்கலாம். சாத்தலாம், அது காவல் தெய்வம் தான். சித்திர நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரம் அன்று அன்னதானம் செய்ய வேண்டும். சித்திர நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரம் அன்று அன்னதானம், அதாவது உணவு தானம் செய்தல் வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரம் அன்னைக்கு அரச மரத்திற்கு அடியில் உள்ள தெய்வங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரம் அன்று அரச மரத்தில் அடியில் உள்ள தெய்வங்களை வழிபடுதல் வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்கள் உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு சூரியன் நவகிரகத்தில் இல்லாமல் தனி சூரியனாக இருக்கும், சிவ ஆலயத்தில் இருக்கும், அந்த சூரியனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். ஆனால் விசாக நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு, விசாக நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு சூரியன் தனி சன்னதியாக இருக்கும், அந்த தனி ரூபமாக இருக்கக்கூடிய இடத்துல அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு பூஜிக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரம் அன்று அனுஷ நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரம் அன்று ராமபிரானுக்கு மலர் மாலை சாற்றி வழிபடுதல் வேண்டும். கண்டிப்பாக ராமர் கோயிலுக்கு போயிட்டு மலர் மாலை சாட்டுறது இல்லாமல் நல்ல சுத்தமான நல்ல வாசனையான ஊதுபத்தி வாங்கி கொடுத்துடுவாங்க. அது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாருக்கு அர்ச்சனை செய்து வழிபடவும்.
கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யவும். மூல நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரம் அன்று மூல நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரம் அன்று வைத்தீஸ்வரன் கோவில் உள்ள முருகப்பெருமானுக்கு மலர் மாலை வஸ்திரம் சாற்றி வழிபட வேண்டும். மூல நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரம் அன்று வைத்தீஸ்வரன் கோவில் உள்ள முருகனுக்கு மலர் மாலையும் வஸ்திரம் வச்சு பூஜிக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சித்திர நட்சத்திரம் அன்று சுதர்சன பூஜை செய்தல் வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரம் அன்று அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் உள்ள அம்பாளுக்கு ஆள் உயர புடவை எடுத்துற வேண்டும். அம்பாள் என்ன உயரத்தில் இருக்காங்களோ அந்த உயரத்துக்கு புடவை வாங்கி தரணும். புடவை, ஜாக்கெட்டும் புடவையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரம் அன்று உலகளந்த பெருமாள் தரிசனம் செய்வது சிறந்தது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரம் அன்று உலகளந்த பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோபூஜை செய்வது மிகச்சிறந்தது. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் கோபூஜை செய்வது நல்லது. சதய நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரம் அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரம் அன்று லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்வது நல்லது. லக்ஷ்மி குபேரர் பூஜை. சதய நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திர நாளில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வழிபாடு செல்வது நல்லது. பூரட்டாதி போல எழுதிட்டீங்களா? சொல்லணுமா? பூரட்டாதியா? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரம் அன்று லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரம் அன்று மதுரை சுந்தரானந்தர் சித்தர் தரிசனம் செய்வது மிகச்சிறந்த யோகத்தை தரும். மதுரை சுந்தரானந்தர் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்காங்க, அற்புதமான யோகி. அவரை விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு சந்திக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆயிலி நட்சத்திரம் அன்று ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜர் வழிபாடு யோகத்தை தரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஆயிலி நட்சத்திரம் அன்று ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜர் வழிபாடு மிகுந்த யோகத்தை தரும். இந்த நட்சத்திர வழிபாடு மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். எந்த விதமான நமக்கு கெட்ட நேரங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பூஜைகள் அந்த நட்சத்திரத்தில் போய் செய்யும் போது நீங்கள் சாதகத்தாரை வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். இது சித்தர் ஏட்டில் குறிப்பிடப்பட்ட பரிகாரங்கள். அதனால் இந்த பரிகாரத்தை போய் நீங்கள் செய்வது அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வருவது எவ்வளோ விஷயம் நல்லது பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது. அந்த நட்சத்திரத்துக்கும் நான் சொன்ன கோவில்களுக்கும் சித்தர் நாடியில் அந்த குறிப்பு பிரகாரம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த நட்சத்திர நாட்களில் அந்த குறிப்பிட்ட அந்த தேவிகள் சித்தர்கள் யோகிகள்லாம் அந்த குறிப்பிட்ட நபர்களை தெய்வங்களை பார்க்க வராங்க.
இதுதான் அங்கே சூட்சமம், வேற ஒன்றும் சூட்சமம் கிடையாது. அந்த நாட்கள் நம்ம போய் தரிசனம் செய்யும் போது அவர்களுடைய ஆசி கிடைக்கும், யோகம் கிடைக்கும். நான் போன வருஷம் இந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட்டுகள் மட்டும் தான் குறித்து கொடுத்தேன், வெளியில் சொல்ல கிடையாது. அற்புதமான ஒரு யோக பலன்களை அவங்க பெற்றுட்டு தான் வந்தாங்க. இந்த 2025 மட்டும், 2025க்கு மட்டும், ஓகேங்களா? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் மாறும், ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய தேவ தேவைகள் வேறு, அதனால் மாற்றி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஆனால் லைவ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இன்றைய 15வது கருத்தரங்கம் உங்களுடைய ஆதரவில் வந்தக்கூடிய குருமார்களுடைய ஆசீர்வாதத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து கருத்தரங்கள் நடக்கும். யாரெல்லாம் பேச விருப்பப்படுறீங்களோ கட்டாயமாக பேசலாம். ஐயா ஒரு நிமிஷம். யோக வைராகி சக்தி பீடம் மற்றும் எஸ்கே ஜோதி பயிற்சி மையம் மாணவர்கள் சார்பாக யோகநாத் குருஜிக்கு ஒரு சின்ன மரியாதை. வாங்கய்யா.